சைக்கோராக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். சைக்கோராக்ஸோட பையன் தான் வந்து இந்த கேலிபன். ஒரு ஹியூமன் பீயிங்கே வந்து பார்க்குறான். இவ்வளோ நாள் அவங்க அப்பாவை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ தான் வாழ்க்கையில் ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எல்லா பவரும் வந்துருச்சுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து என்னோட. ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸில் செகண்ட் டாப்பிக்கான த டெம்பஸ்ட் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோஸ் தான். பட் இதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதில் நிறைய டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேரக்டர்ஸோட சில விஷயங்களை நம்ம கரெக்டாக சில விஷயங்களை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இந்த ப்ரோஸ்லேருந்து கேட்ட சில கேள்விகளை நம்மளால் என்ன பண்ணிக்கணும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் த டெம்பஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஸ்பரோ, அது அவங்களோட பொண்ணான மிலாண்டோ. ஸோ இவரோட கட்டளையில் இருக்கிற ஒரு குட்டான ஒரு ஸ்பிரிட்டு தான் வந்து எரிஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. எரிஸ் இது வந்து கான்சலோ, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சலோன்னு சொல்லி இவர் கிங்காக இருக்கும்போது அவர் கீழே இருந்த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டியூக்ஸ். அண்ட் இவர் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் ஐ ஹவ் ப்ராட் தீஸ் கேரக்டர்ஸ். கிங் ஆஃப் நேபிள்ஸ் இது வந்து நம்ம ப்ராஸ்பரோ, அதாவது ப்ராஸ்பரோக்கும் மிரிண்டாக்கும் நடக்கிற கதையை தான் வந்து இப்படி எல்லா கேரக்டர்ஸ் வச்சும் நம்மளோட இந்த டெம்பஸ்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவர் வந்து யாருன்னா ஈஸ் வந்து ப்ராஸ்பரோஸ் பிரதர் அண்ட் ஃபெர்டினாண்ட் வந்து இவரோட பையன், அதாவது கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு விச், சைக்கோராக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். சைக்கோராக்ஸோட பையன் தான் வந்து இந்த கேலிபன். அது வந்து ஒரு டீமன் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து விச்சோட பையன். ஸோ இப்போ நம்ம கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றுனா நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going into the class. ஸோ பிஃபோர் தேட் நம்ம ஆல்ரெடி வந்து கிராமர் கிளாஸ் வந்து ஆரம்பித்தாச்சு. கிராமரில் ஆர்டிக்கிளோட பார்ட் 1 has been scheduled. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். பார்ட் 2ன்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து எக்ஸாமில் தே கேன் ஹேக் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் கோயிங் ஆன். நீங்கள் டெஸ்ட் சீரிஸில் இப்போ சேரலாம். யூ கேன் காண்டாக்ட் த நம்பர் 9115049115 அண்ட் யூ கேன் ஜாயின் த டெஸ்ட் சீரிஸ். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ், அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அண்ட் ஆல் ஓவர் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான முக்கியமான ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸில் சேரலைன்னா சேர்ந்துக்கோங்க. இன்னும் வந்து கரெக்டாக சொல்ல போனால் 60+ டேஸ் தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கேரக்டர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேரக்டர்ஸை வச்சு இந்த கதைக்குள்ளே இப்போ நம்ம வந்து போகலாம். ஓகே. தி டெம்பஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்ல்ஸ் லாம்ஸ் டேல் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஓகே. There was an island in the sea அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா there was an island from the sea அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சீக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கடலாக இருக்குது. அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த லேண்டை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி த ஒன்லி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் விச் வேர் அன் ஓல்டு மேன் நேம்டு ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் மிரண்டா. ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து மக்களாக வந்து இருக்காங்க. ரெண்டு ஹியூமன் பீயிங் தான் இருக்காங்க. ஒன்று வந்து யார், ப்ராஸ்பரோ. ரெண்டாவது வந்து மிலிண்டா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராஸ்பரோ வந்து ஒரு ஓல்டு மேன்ன்றதை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் மிலிண்டா வந்து இட் இஸ் தி டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். a beautiful young lady, ரொம்ப அழகான ஒரு யங் லேடி. she came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான் வந்து அந்த மொத்த ஐலண்ட்லேயும் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஓல்டு மேன், அவர் யார், ப்ராஸ்பரோ. அந்த ப்ராஸ்பரோட பொண்ணு யார், மிரண்டா. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிரண்டா இந்த ஐலாண்டுக்கு வரும்போது அவங்க ரொம்ப ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க உள்ளே வரும்போது இது வரைக்குமே அவங்க அப்பாவை தவிர அவர் வந்து இந்த மிரிண்டா அவர்கள் வந்து வேறு யாரையுமே எந்த ஒரு ஹியூமன் ஃபேஸையுமே எந்த ஒரு மனிதனோட முகத்தையுமே பார்த்ததில்லைன்னு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். They lived in a cave made out of rock. அவங்க வந்து ஒரு கேவ்ல தான் வந்திருக்காங்க, குகையில் தான் இருக்காங்க. It was divided into several apartments, one of which Prospero called his study.
அண்ணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குகையில் தான் இருக்காங்க. அது வந்து செவரல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சுட்டாங்க. உள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்த வந்து ஒன் ஆஃப் விச் ப்ராஸ்பரோ கால்டு ஸ்டடி தேர் ஹி கெப்ட் ஹிஸ் புக்ஸ். அங்கே எல்லா புக்ஸையும் வச்சுருக்காங்க. விச் சீஃப்லி ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக். ஸோ அடுத்த கொஸ்டின், இவர் வச்சிருக்க புக்ஸ்லாம் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு மேஜிக். By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax. ஸோ அது மூலமாக வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த மேஜிக் அப்படின்ற ஆர்ட்டை வந்து அவர் கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்பிரிட்டை வந்து நிறையா ஆவிகளை வந்து அவர் வந்து சைக்கோராக்ஸ் அப்படின்ற ஒரு சூனியக்காரரிடம், அதாவது ஒரு விச்சுக்கிட்ட இருந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சைக்கோராக்ஸ் who had them imprisoned in the bodies of large trees. அது எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்கன்னா, மரங்களோட அந்த முக்கியமான அந்த ட்ரங்க்கில். இப்போ இதுதான் மரம்னா, இந்த மரத்தோட இந்த ட்ரங்க்கில் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சி வச்சிடுறாங்க. தீஸ் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் எவர் ஆஃப்டர் ஒபீடியன்ட் டு த வில் ஆஃப் ப்ராஸ்பரஸ். அவங்கள ரிலீஸ் பண்ணதை வந்து யார்? ப்ராஸ்பரஸ். அப்போ ப்ராஸ்பரஸ் ரிலீஸ் பண்ணோன்னே அந்த அந்த குட் ஸ்பிரிட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ப்ராஸ்பரோட பேச்சை கேட்க ஆரம்பிக்குதுங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அதுலேயும் முக்கியமாக அந்த ஸ்பிரிட்ஸோட தளபதியாக யார் இருக்காங்கன்னா, ஏரியல் அப்படின்றது தான். நம்ம இதை வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வச்சு வச்சுருந்தேன். அதை நீங்கள் ஏரியல் ஸ்பிரிட்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban. அதாவது இதில் வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏரியல் வந்து டார்மெண்டிங் அப்படின்னா டார்ச்சர் பண்ணுது ஒரு அக்லி மான்ஸ்டர். அதோட பேர் என்னென்னா கேலிபன். ஸோ மூணாவது கேரக்டர் கேலிபன் யார்? பிகாஸ் ஹி வாஸ் தி சன் ஆஃப் ஹிஸ் எனிமி சைக்கோராக்ஸ். ஸோ ப்ராஸ்பரஸ் வந்து சைக்கோராக்ஸ்ன்ற ஒரு விச்சிட்ட இருந்து அவங்கள வந்து காப்பாற்றினாங்கல்ல, அந்த விச்சோட பையன் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலிபன். நான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து கேரக்டர்ஸில் இங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு மான்ஸ்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து கேலிபன். பிகாஸ் ஹீ வாஸ் த சன் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் எனிமி சைக்கோராக்ஸ். கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்டு லைக் அ ஸ்லேவ். அவங்க வந்து ஒரு அப்படியே ஒரு அடிமத்தனமாக வச்சுருக்காங்க. உட்டை போய் தூக்கு, டூ த மோஸ்ட் லெபோரியஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது இருக்கிறதுலே கஷ்டமான வேலையெல்லாம் போய் பாரு. அண்ட் ஏரியல் ஹேட் த சார்ஜ் ஆஃப் கம்பெலிங் ஹிம் டு தீஸ் சர்வீசஸ். அதாவது அந்த வேலையை வந்து இவனை வேலை வாங்குறதுக்குன்னே வந்துட்டு அவர் தான் வந்து ஏரியல் தான் வந்து மொத்தமாக இவனை வேலை வாங்குறத வந்து பார்த்துட்ருக்கான். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ராஸ்பரோ குட் கமாண்ட் த விண்ட். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஸ்பரோக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, டு கமாண்ட் த விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் த வேவ்ஸ் ஆஃப் த சி, அதே இடத்துல சீயோட வேவ்ஸ் அலைகளையும் வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பை திஸ் ஆர்டர்ஸ் தே raised a violent storm in the midst of which he showed his daughter a fine large ship. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அவங்களோட பொண்ணோட வந்து அவர் நிற்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட பவரை யூஸ் பண்ணி விண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், காற்றை அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அலைகளையும் அவரால் என்ன பண்ண முடியும்னா கட்டுப்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பொண்ணோட வந்துட்டு இருக்கும்போது ஹீ இஸ் டூயிங் வாட் இஸ் தட். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கே இருக்கிற அந்த கடலில் இருக்கிற அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஷிப்பை நடுவில் வந்து காட்டுறாரு. இங்கே ஒரு ஷிப் இருக்குது பாருமா அப்படின்னு. விச் ஹி டோல்ட் ஹர் வாஸ் ஃபுல் of living beings like themselves. அதை காட்டிட்டு அந்த கப்பலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் மாதிரியே நிறைய ஹியூமன் பீயிங்ஸ், நிறைய மனிதர்கள் அதுக்குள்ள இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Oh my dear father, said she, if by your art you have raised this dreadful storm, இந்த கொடூரமான ஸ்டாம், அதாவது இந்த சூறாவளியை நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்கன்னா, ஹாவ் பிட்டி ஆன் தேர் சேட் டிஸ்ட்ரெஸ், அவங்களோட கஷ்டங்களில் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக பாவம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆரிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை வச்சு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே நிற்கிறாரு அவரோட பொண்ணும் இங்கே நிற்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க பொண்ணும் இது இருந்து இந்த இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணி மொத்த சீயையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸ்டாமையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பண்ணி அந்த ஷிப்பை மூழ்கடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு புயலை நீங்கள் உருவாக்காதீங்க, அது அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. See the vessel will be dashed to pieces, poor souls they will all perish அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. See the vessel will dashனா இந்த இடத்துல வெசல்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, he is talking about the ship will be dashed to pieces. அது வந்து அப்படியே உடஞ்சிரும் அப்படின்றாங்க.
புவர் சோல்ஸ் தே வில் ஆல் பெரிஷ். அதில் இருக்கிற மொத்த சோல்ஸ், அதாவது சோல்ன்றது வந்து இதில் இருக்கிற முக்கியமான எல்லா மனிதர்களையும் வந்து சோல்ஸ், புவர் சோல்ஸ், கஷ்டமாக இந்த பாவப்பட்டவங்க எல்லாரும் இப்போ வந்து சாக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே வராங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு நம்மளோட ப்ராஸ்பரோ வந்து மிரண்டா கிட்ட சில ஃப்ளாஷ்பேக் சொல்ல வராங்க. மிரண்டா என்ன சொல்லுது, பாவம் அவங்கள வந்து இப்படி பார்க்காதீங்க, எல்லாரும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து நம்ம ப்ராஸ்பரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பி நாட் ஸோ அமேஸ்டு, இதை பார்த்து நீ ஒன்றும் பெருசாக வந்து வியப்படையாத அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ வந்து மிரண்டா கிட்ட சொல்ல, said Prospero, there is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லார்ட்டையும் வந்துட்டு நீ வந்து யாருக்கும் எந்த ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன்றதை இங்கே சொல்ல, வாட் ஹேவ் ஐ டன் ஹேஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ, நான் இது பண்ணதே உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான்மா, ஆனால் உனக்கு வந்து அது புரியலை, யூ ஆர் இக்னோரண்ட், உன்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியலை. கேன் யூ ரிமெம்பர் அ டைம் பிஃபோர் யூ கேம் டு திஸ் செல், ஐ திங்க் யூ கேனாட் ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years ஆஃப் ஏஜ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா அப்போ உனக்கு 3 வயசுக்கு கீழே தான் இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு ப்ராஸ்பரோ வந்துட்டு யார்கிட்ட சொல்கிறா, ஹி இஸ் டெல்லிங் டு தி டாட்டர் மிரண்டா. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 12 years ago. ஸோ அவர் வந்து எத்தனை வருஷம் கழித்து சொல்கிறாருன்றது முக்கியம், 12 years. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு 1 mark. மிரண்டா கண்டினியூட் ப்ராஸ்பரோ, ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன். அவர் எதோட டியூக்காக இருந்தார்? செகண்ட் கொஸ்டின், மிலன். ஓகே, அண்ட் யூ வேர் அ பிரின்சஸ், நீ வந்து ஒரு இளவரசியாக இருந்த, அண்ட் அதுவும் முக்கியமாக நீ என்னோட ஒரே வாரிசாகவும் இருக்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஒன்லி ஹர், வாரிசு, வாரிசுன்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஹர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹேட் அ யங்கர் பிரதர் ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டானியோ. ஸோ 3வது வந்துட்டாங்களா, ஆண்டானியோ, அவரோட பிரதர் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு காட்டினேன்னு. ஸோ ப்ராஸ்பரோ, செகண்ட் வந்துட்டு மிரண்டா, ப்ராஸ்பரோவோட பிரதர் தான் யாருன்னா ஆண்டானியோ. ஓகேங்களா, ஆண்டானியோ, டு ஹூம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரிதிங், அவரை நம்பி நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனால் என் பிரதர் என்ன பண்ணிட்டார்னா, என்னோட பவர் வித் த பொசஷன் ஆஃப் மை பவர், என்னோட பவர் எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு பிகான் டு திங்க் ஹிம்செல்ஃப் த டியூக் இன்டீட், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் தான் வந்து கிங்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம் ஆஃப் மேக்கிங் ஹிம்செல்ஃப் பாப்புலர் அமாங் மை சப்ஜெக்ட்ஸ் அவேக்கன்ட் இன் இஸ் பேட் நேச்சர் அ ப்ரவுட் ஆம்பிஷன் ஆஃப் டிப்ரீவ் மீ ஆஃப் த டியூக்டம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு எல்லா பவரும் வந்துருச்சுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து என்னோட இதை வந்து டிப்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டிப்ரைவ்னா என்னன்னா, புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஃப் மை டியூக்டம், என்னோட கிங்டமே அவன் எடுத்துட்டான். திஸ் இஸ் சூன் எஃபெக்டட் வித் எய்ட் ஆஃப் கிங் ஆஃப் நேபிள்ஸ். இது யாரோட ஹெல்ப்போடுனா, கிங் ஆஃப் நேபிள். அது யாரு, அந்த கிங் ஆஃப் நேபிள் யாருன்னா, பவர்ஃபுல் பிரின்ஸ் ஹூ வாஸ் மை எனிமி அப்படின்றத இங்கே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் என்ன சொல்கிறான், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதில் அவரோட தம்பி வந்து அவனை ஏமாற்றி அந்த கிங்டமை எடுத்துக்கிட்டான். அந்த தம்பி பேர் ஆண்டானியோ. அது மட்டும் இல்லாமல் அந்த அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா, அப்போ இருந்த பிரின்ஸு. இப்போ வந்து பவர்ஃபுல் பிரின்ஸு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவனும் வந்து பிரின்ஸு. ஹி வாஸ் தி எனிமி, அவரோட எனிமியாக இருந்தது. ஸோ கிங்கு கிடையாது, பிரின்ஸ். சரி, ஓகே. Wherefore said Miranda, did they not that hard destroyers? அவங்க என்ன கேட்குறாங்க, அப்படிப்பட்டவங்க எதுக்கு நம்மளை அப்போயே வந்து கொல்லலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. My child answered her father அப்படின்னு சொல்லிட்டு, they dared not, so dear was the love that people bore me. அவங்களால கண்டிப்பாக அது முடிஞ்சிருக்கவே முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்னை அவ்வளோ நேசிச்சாங்க. ஆண்டனியோ carried us on board a ship and when we were some leagues out of a sea, he forced us into a small boat. ஆண்டனியோ carried us on board a ship. அதாவது இப்போ 3வது வந்து ஆண்டனியோன்னு ஒரு கேரக்டர் வந்து வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, என்னெல்லாம் அவரால் கொண்டிருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்புறமா ஆண்டனியோ பற்றி என்ன சொல்கிறான்னா, ஆண்டனியோன்னு ஒருத்தவர் தான் வந்து நம்ம ஷிப்பில் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஷிப்பில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்னா, அண்ட் வென் வி வேர் சம் லீக்ஸ் அவுட் அட் சி அப்படின்னா,
ரொம்ப தூரம் நடு கடலுக்குள்ளே போனதுக்கப்புறமா he forced us into a small boat. அவர் என்ன பண்ணார், டக்குன்னு நம்மளை வந்து ஒரு சின்ன போட்டில் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்மளை வந்து மாற்றி விட்டுட்டாரு. வித்தவுட் எந்த டேக்கிள் செயில் ஆர் மேஸ்ட். இந்த மேஸ்ட்னா என்னன்னா அந்த தொடப்பத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வில் பி சேயிங் இட் அஸ் மேஸ்ட். தேர் he left us as he thought to perish. அங்கே வந்து நம்மளை விட்டுட்டு நம்ம வந்து இறந்துருவோம்னு நினச்சி அவன் விட்டுட்டு போயிட்டான். பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோட் ஒன் கான்சலோ, அவர் தான் அந்த லார்ட் ஆஃப் மை கோட் அப்படின்னா. அப்போ பாஸ்பரோட கோட்டில் அவரோட டியூக்டமில் வந்து யார் வந்து லார்டாக இருக்கான்னு பார்த்தா கான்சலோ. ஹூ லவ்ட் மீ ஹேட் ப்ரைவேட்லி பிளேஸ்ட் இன் த போட். வாட்டர் வச்சுருந்தாரு, ப்ரொவிஷன்ஸ் வச்சுருந்தாரு, அப்பேரல் வச்சுருந்தாரு, ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாரு, அண்ட் சம் புக்ஸ் விச் ஐ ப்ரைஸ் அபோவ் மை டியூக்டம். அதுலேயும் சில புக்ஸு நான் வந்து என்னோட அந்த கிங்டமுக்கு மேலே நான் பெருசாக பார்க்குறத வந்து இங்கே வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த புக்ஸ் தான் அந்த மேஜிக் புக்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே யார் யார் என்னென்ன கேரக்டருன்றது. ஸோ அதில் என்னென்ன வச்சு விட்டாங்க, வச்சு விட்டது யார். ஸோ அப்புறமா வந்துட்டு வி சி லீக்ஸ் ஆஃப் த சீனா, இப்போ லீக்ஸ் ஆஃப் த சீக்கு மீனிங் என்ன, இப்படி எல்லாமே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் சினோனிம்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹோ மை ஃபாதர் செட் மிரண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ தென், நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ. அப்போது இதை கேட்டோம் மிரண்டா, ஓ மை ஃபாதர், அப்போ நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருப்பேன் அந்த சின்ன வயசில் அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா இல்லை, யூ வேர் த லிட்டில் ஏஞ்சல், அப்போ எனக்குன்னு இருந்த ஒரு சின்ன தேவதை நீ தான், தட் டிட் ப்ரிசர்வ் மீ, அதுதான் வந்து என்னை வந்து உயிர் வாழ வச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். உன்னோட அந்த இன்னோசென்ட்டான ஸ்மைல்ஸ் தான் என்ன பண்ணிடுச்சுன்னா என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக்கிடுச்சு. ஆர் ஃபுட் லாஸ்டட் டில் வி லேண்டட் ஆன் திஸ் டெசர்ட் ஐலாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த ஆண்டனியோட இல்லை கான்சலோ வச்சு அந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக இந்த டெசர்டட் ஐலாண்டுக்கு வர வரைக்கும் நமக்கு கரெக்டாக பற்றிக்குச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தி டெசர்ட் ஐலாண்ட். சின்ஸ் இந்த இடத்துல டெசர்ட் ஐலாண்ட் அப்படின்னா அங்கே யாருமே இல்லைன்றது தான் அப்படி சொல்கிறாங்க. No one was there in the island. Desertedனா தனிமையில் விட்டது. Since when my chief delight had been in teaching you Miranda, and well have you profited by my instructions. ஸோ இந்த மாதிரியான நமக்கு நடந்த இந்த சில விஷயங்கள்னால நமக்கு நிறைய டீச்சிங்ஸ் வந்து நிறைய பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள் வந்திருக்கு. அந்த வாழ்க்கை பாடங்கள் நான் கட்டுறது இல்லாமல் உனக்கும் வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன், அது உனக்கு ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து அர்த்தம். ஓகே, ஹெவன் தேங்க்யூ மை டியர் ஃபாதர் செட் மிரண்டா. ஹெவன் தேங்க்யூ மை டியர் ஃபாதர், இதை வந்து யார் சொன்னா அப்படின்னு வந்து கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இதை மார்க் பண்ணிக்கோங்க. நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்டார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடைசியாக. சரி இப்போ சொல்லுங்கப்பா, நீங்கள் எதுக்காக இந்த சீ ஸ்டார்மை வந்து இப்போ உருவாக்குனீங்க. நோ தென் செட் யர் ஃபாதர் தட் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டார்ம் மை எனிமீஸ் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் மை கியூர் பிரதர் ஆர் கேஸ்ட் அஷோர் அப்பான் திஸ் ஐலாண்ட். நான் இது எதுக்காக போனேன்னா அந்த கப்பலில் வந்தது வேறு யாரும் கிடையாது, அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ், அப்போ பிரின்ஸாக இருந்தவர் இப்போ கிங் ஆகிட்டாரு. அண்ட் மை கியூர் பிரதர் ஆர் கேஸ்ட் அஷோர் அப்பான் தி ஐலாண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து நான் கிராஷ் பண்ணணும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு தான் நான் வந்து இதை வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Having so said, Prospero gently touched his daughter with a magic wand. அப்படி சொல்லிக்கிட்டே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவரோட பொண்ணை வந்து ஒரு மேஜிக் வாண்டை வச்சு தொடுறாரு. சரி ஓகே, எதுக்காக தொடுறாரு அப்படின்னு பார்த்தா, அண்ட் ஷி ஃபெல்ட் அஸ்லீப், தொட்டோன்னா அவங்க வந்து தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கினதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அங்கே தான் வந்து அந்த ஸ்பிரிட் ஏரியல் வந்து உள்ளே வருது. அந்த ஸ்பிரிட்டு உள்ளே வந்து என்ன சொல்லுதுன்னா அது முன்னாடி வருது. ஃபார் த ஸ்பிரிட் ஏரியல் ஜஸ்ட் தென் பிரசன்டட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் ஹிஸ் மாஸ்டர் டு கிவ் மீ அன் அக்கவுண்ட் ஆஃப் தி டெம்பஸ்ட். ஸோ முன்னாடி வந்து அது என்ன சொல்லுது, இது வரைக்கும் இந்த நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்காக வருது. அண்ட் ஹவு ஹி ஹட் டிஸ்போஸ்ட் ஆஃப் த ஷிப்ஸ் கம்பெனி அண்ட் தோ த ஸ்பிரிட்ஸ் வர் ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிரிண்டா. ஸோ இப்போ வந்தது எதுக்காக இந்த ஏரியல் வருதுன்னா, இப்போ வந்து அந்த கப்பல் கவுந்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்குது யாருன்னா ஏரியல். அண்ட் ஆனால் தான் இருந்தாலுமே அந்த ஸ்பிரிட்டோட வந்து ப்ராஸ்பரோ பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஸ்பரோவும் அந்த ஸ்பிரிட்டும் பேசுகிறது வந்து மிரண்டா கண்ணுக்கு தெரியாது, அந்த ஏரியல் வந்து இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பொண்ணு முன்னாடி இருக்கணும், மிரண்டா முன்னாடி எதுக்காக அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா ஹி கீப்ஸ் த வாண்ட் ஆன் ஹிஸ் ஹெட், அந்த மிரண்டாவோட ஹெட் மேலே வச்சு அவங்கள வந்து தூங்க வைக்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ் வர் ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிரண்டா. மிரண்டாவால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்ற ஒரு கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வரலாம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து தனித்துவமாக இந்த எம்டி ஏரில் வெறும் காற்றுல பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க வேணாம்னு சொல்லி தான் தூங்க வச்சதாகவும் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, ஏரியல் கேவ் அ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டார்ம். ஏரியல் வந்தோன்னே அப்படியே இது நடந்ததை அப்படி
அப்படியே சொல்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மரைனர்ஸ் அண்ட் ஹவு த கிங்ஸ் சன் ஃபெர்டினாண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ லீப்ட் இன் டு த சி. அவர் வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து நம்மளை வந்து பயத்தை காட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு, அதுலேயும் முக்கியமாக நம்ம கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையனான ஃபெர்டினாண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ லீப்ட் இன் டு த சி. அப்போ யார் மொத அந்த கடலுக்குள்ளே விழுறா அப்படின்னு கேட்டால் ஃபெர்டினாண்ட் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் ஹிஸ் ஃபாதர் தாட் ஹீ சா ஹிஸ் டியர் சன் ஸ்வாலட் அப் பை த வேவ்ஸ். அதையும் அவங்களோட அப்பா கண்ணு முன்னாடியே அந்த அலைக்குள்ளே விழுறதை வந்து நான் வந்து பார்த்தேன், அவங்க அப்பாவும் வந்து அதை பார்க்குறாரு. பட் ஹீ இஸ் சேஃப் செட் ஏரியல் இன் த கார்னர் ஆஃப் தி ஐஎஸ்எல் sadly lamenting the loss of king his father. Okay, that's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ போ ஏரியல் போ, டக்குன்னு போய் அந்த பையனை கூட்டிகிட்டு வா, என் பொண்ணு வந்து பார்க்கட்டும். வேர் இஸ் த கிங், அந்த கிங்கோட நேபிள் ஆஃப் கிங் எங்கே இருக்காரு, அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த பிரதர் எங்கே, அப்படி என்னோட பிரதர் எங்கே, என்னை ஏமாத்தினானே அந்த பையன் எங்கே, அவனையும் வர சொல்லுங்க அப்படின்றாரு. ஐ லெஃப்ட் தெம் ஆன்சர்ட் ஏரியல் சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினாண்ட் whom they have little hopes of finding, thinking they saw. I left them, நான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன். ஆன்சர்ட் ஏரியல் சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினாண்ட், நான் உங்களை விட்டுட்டு ஃபெர்டினாண்டை வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன். whom they have little hopes of finding, thinking they saw அப்படின்னு முடியுது. வெயிட் பண்ணுங்க. thinking they saw him perish, அவ்வளோதான், அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. of the ship's crew not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship thought invisible to them in safe in the harbor. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொத்த க்ரூவுமே வந்து என்ன நினைக்குதுன்னா, நான் மட்டும்தான் தப்பிச்சிருக்கேன், மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஐலாண்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதா வந்து இந்த ஏரியல் வந்து சொல்லுது. ஏரியல் எல்லாரும் செத்துட்டாங்க, நம்ம மட்டும் தான் உயிரோடு இருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஏரியல் தென் வென்ட் டு ஃபெச் ஃபெர்டினாண்ட். ஓகே, ஃபெர்டினாண்ட் கூப்பிட்டு ஓ மை யங் ஜென்டில்மேன் அப்படின்ற, இது யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஓ மை யங் ஜென்டில்மேன், ஏரியல் டு ஃபெர்னாண்டோ. ஓகே, I will soon move you, you must be brought. I find for the Lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me. நான் வந்து உங்களை இப்போ கூட்டிகிட்டு போனோம், என்னை வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக வந்து மிரண்டாக்கு வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம் சார், ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி ஏரியல் வந்துட்டு ஃபெர்னாண்டோட்ட சொல்லுது. He followed in amazement of the sound of Ariel's voice. அமேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த வாய்ஸோட அந்த ஒரு பவர்லேயே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு யாரை, ஏரியலோட வாய்ஸை. டில்லி லெட் ஹிம் டு ப்ராஸ்பரோ, அது எவ்வளோ தூரம்னா ப்ராஸ்பரோ பார்க்குற அளவுக்கு. அண்ட் மிரண்டா ஹூ ஆர் சிட்டிங் அண்டர் த ஷேட் ஆஃப் அ லார்ஜ் ட்ரீ, எங்கே உட்காந்துருந்தாங்கன்னு கேட்பாங்க. சிட்டிங் இன் த ஹவுஸா இல்லை சிட்டிங் அண்டர் த லார்ஜ் ட்ரீயா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் மிரண்டா ஹேட் நெவர் சீன் அ மேன் பிஃபோர் எக்ஸப்ட் ஹர் ஓன் ஃபாதர். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மிரண்டா வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கே வந்து பார்க்குறா. இவ்வளோ நாளாக அவங்க அப்பாவை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்போ தான் வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு ஹியூமன் பீயிங்கே வந்து அவங்க அப்பாவை தவிர பார்க்குறான். ஓகே, இப்போ பார்க்கலாம். மிரண்டா செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர். அந்த ஒரு வண்டரில் என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால், ஓ ஃபாதர் செட் மிரண்டா இன் அ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ். ஒரு செகண்டில் அப்படியே வந்து என்னன்னு வியந்து பார்த்து, ஷூர்லி தட் இஸ் அ ஸ்பிரிட், அது கண்டிப்பாக ஒரு ஆவியாக தான் இருக்கணும். லார்ட் ஹவு இட் லுக்ஸ் அபவுட், பிலீவ் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேச்சர், இட் இஸ் நாட் அ ஸ்பிரிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோ கேர்ள் ஆன்சர்ட் அவர் ஃபாதர், இட் ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ் அண்ட் ஹேஸ் சென்சஸ் சச் அஸ் வி. ஆனால் வந்து உடனே அவங்க அப்பான்னு சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் யோசிக்காத, அதுவும் வந்து நம்மளை மாதிரியே சாப்பிடும், நம்மளை மாதிரியே தூங்கும், அண்ட் ஆல்சோ ஹாவ் த சென்சஸ் சச் ஆஸ் வி ஹாவ், நம்மளை மாதிரி எல்லாம் யோசிக்கும். திஸ் யங் மேன் யூ சி வாஸ் இன் த ஷிப், அவன் தான் வந்து அந்த ஷிப்பில் இருந்தான். ஹீ சம்வாட் ஆல்டர்ட் பை கிரீஃப் ஆர் யூ மைட் கால் ஹிம் அ ஹேண்ட்ஸம் பர்சன். அந்த கிரீஃப்ன்றது வந்து இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஹீ இஸ் ஆல்டர்ட் பை கிரீஃப் அப்படின்னா, இப்போ தான் வந்து அவன் வந்து அந்த கப்பல் நொறுங்கி உள்ளே இருந்து வெளியே உழந்து இப்போ இங்கே வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு வர்றதுனால தான் இப்போ கொஞ்சம் பார்க்க சுமாராக இருக்கான், மற்றபடி அவன் வந்து சூப்பராக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்பேனியன்ஸ் அண்ட் இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தம். அவனோட கம்பேனியன்ஸ் கூட வந்து எல்லா மக்களுமே வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த சோல்ஜர்ஸாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து இப்போ காணா போயிட்டாங்க. அவங்களை தேடிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா சுற்றி அவனை வந்து தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரண்டா
who thought all men had grave faces and grey beard like her father. அவங்க பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா மனிதர்களுக்கும் நம்ம அப்பா மாதிரியே வந்து கிரேவ் ஃபேஸஸ்னா வயசான தோற்றமும், கிரே கலர் பியர்ட்னா வெள்ளை முடி முளைச்ச தாடியும் இருக்கும் தான் நினைக்கிறாங்க. வாஸ் டிலைட்ஃபுல் வித் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஹிஸ் பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸ். அதை பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப டிலைட்ஃபுல், ஹாப்பி ஆகிட்டாங்க இவ்வளோ அழகான ஒரு பிரின்ஸை பார்த்தோன்னா. அண்ட் ஃபெர்டினாண்ட் சீயிங் சச் அ லவ்லி லேடி இன் திஸ் டெசர்ட் பிளானட். அதாவது இந்த மாதிரியான ஒரு டெசர்ட்டடான ஐலாண்டில் இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்டு வந்து ஒரு செகண்ட் அஸ்டானிஷ் ஆகிடும். ஃப்ரம் த ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் he had here expecting nothing but wonders. Thought he was upon an enchanted island and that Miranda was the goddess of the place. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெசர்ட்டட் ஐலாண்டில் கண்டிப்பாக வந்து மிராண்டா வந்து என்னவா இருக்கணும், இந்த ஐலாண்டோட ஒரு காடஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் சச் he began to address her and as such he began to address her. அப்புறமா அவனுக்கு காடன்ஸ்னு வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. யாருக்கிட்ட? மிராண்டா கிட்ட. உடனே மிராண்டா she timidly answered she was no goddess. ஐயோ, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் வந்து கடவுள்லாம் கிடையாது, பட் a simple maid, நான் ஒரு சாதாரண பொண்ணு தான். And was going to give him an account of herself when Prospero interrupted her. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு சிம்பிளான மெய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்ல போகிறா. யார்? மிராண்டா வந்துட்டு அந்த ஃபெர்டினாண்டோட போய் சொல்ல போகும்போது அப்போ தான் கரெக்டாக ப்ராஸ்பரோ உள்ளே வராரு. ப்ராஸ்பரோ உள்ளே வந்து அதெல்லாம் வேணாம் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லி he was well pleased to find they admired each other. அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லாவே வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. பட் டு ட்ரை ஃபெர்டினாண்ட்ஸ் கான்ஸ்டன்சி. ஸோ பட் ஃபெர்டினாண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளோட பொண்ணை லவ் பண்ணுறான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். he resolved to throw some difficulties in their way. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு சில கஷ்டங்களை கொடுப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். therefore advancing forward he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. ஸோ நீ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பையாக தானே வந்திருக்க, இது என்கிட்ட இருந்து நீ வந்து திருடிட்டு போகலாம், என்னோட ஐலாண்டை நீ வந்து பறிமுதல் செய்யலான்னு சொல்லி தானே வர அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, ஐ வில் டை யுவர் நெக் ஃபாலோ மீ செட் ஹி. அதாவது என் பின்னாடியே வா, ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர், யூ ஷல் ட்ரிங்க் சீ வாட்டர். அவர் வந்து என்ன சொல்ற, என் பின்னாடியே வா, நான் உன்னை வந்து கட்டி போடுறேன், உன் நெக்கையும் உன் ஃபீட்டையும். யூ ஷல் ட்ரிங்க் சீ வாட்டர், நீ வந்து கண்டிப்பாக வந்து உப்பு தண்ணியை தான் குடிக்கணும், செல்ஃபிஷ் தான் சாப்பிடணும், விதர்ட் ரூட்ஸு அண்ட் ஹஸ்க் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ செட் ஃபெர்டினாண்ட், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ் அண்ட் ட்ரூ ஹிஸ் ஸ்வார்ட் பட் ப்ராஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் வாண்ட் ஃபிக்ஸ்ட் ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டுட். உடனே அவன் என்ன பண்ணுறான், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெசிஸ்ட் பண்ணுறான். அவன் வந்து நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லி ஸ்வாடை எடுத்து அப்படியே இதை எடுத்து காட்டுறான், கத்தியை எடுத்து காட்டுறான், ஸ்வாட் வாலை எடுத்து காட்டுறான். உடனே என்ன பண்ணுறாரு, ப்ராஸ்பரோ வந்துட்டு அவரோட இந்த மேஜிக் வாண்ட் எடுத்து இவரை வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபெர்டினாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் நடக்குது. ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து பாருங்க, மிராண்டா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து hung up her father அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, why are you so ungentle அப்படின்னு வந்து கேட்காங்க. எதுக்காக நீங்கள் இவ்வளோ க்ரூவலாக இருக்கீங்க, எதுக்காக அவங்க மேலே வந்து இவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்க, have pity on her, அவங்க மேலே கொஞ்சமாவது பாவம் பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஷூரிட்டி தரேன், I will be his surety அப்படின்றாங்க. This is the second man I ever saw and to me he seems a true one அப்படின்றாங்க. ட்ரூ ஒன்னா நம்பிக்கை தன்மையானவராக எனக்கு வந்து தெரியுது, அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்ததுலேயே ரெண்டாவது மனிதர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த பேரால கொடுத்துருக்காங்க. ஸோ why are you so ungentle அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இட் இஸ் அ கொஸ்டின். ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 25 போயம் படிப்பீங்க. இந்த 25 போயமில் எந்த லைன் எங்கேருந்து வருதுன்றதை நீங்கள் படித்து முடிச்சோன்னு தான் உங்களுக்கான கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இதை புரிஞ்சு படிப்போம். அண்ட் அது போக உங்களுக்கு 14 ப்ரோஸ். ஸோ இதுக்குள்ளே இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்னாலும் எப்படினாலும் கேட்கலாம். ஸோ why are you so ungentle கொடுத்துட்டு அது ப்ரோஸ் போயம் ரெண்டையும் கூட கலந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சைலன்ஸ் செட் த ஃபாதர், அமைதியா இருமா, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினாலும் ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சைல்ட் யூ அப்படின்னா உன்னை வந்து ஸ்கோல் பண்ணிடுவேன், திட்டிடுவேன், உன் மேலே எனக்கு வந்து செம்ம வெறுப்பாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர். ஸோ இந்த இம்போஸ்டர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தீஃபு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து குற்றவாளியை கூட இம்போஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர், யூ திங்க் தேர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மென் ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கேலிபன்
அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக இவனுக்கு வந்து நீ அட்வொகேட் வேலை பார்க்குற, இவன் ஒரு திருடன், இவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே நீ இவனை மட்டும் தான் பார்த்துருக்க, வேற யாருமே வந்து ஃபைன் மென் இல்லையா, வேற யாருமே அழகான மென் வந்து இல்லைன்னு நினைக்கிறியா, நீ பார்த்ததே 2 பேர் மட்டும்தான், ஒன்று வந்து இவன் ஃபெர்டினாண்டோ, இன்னொன்று வந்து யாருன்னா கேலிபன். ஓகே, திஸ் ஹீ செட் டு ப்ரூவ் ஹிஸ் டாட்டர்ஸ் கான்ஸ்டன்சி. அதாவது இது எதுக்காக சொல்றான்னா, நம்ம பொண்ணு என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் கொடுக்குறான். அண்ட் ஷி ரிப்ளைட், மை ஃபாதர்ஸ் மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்பிள், ஐ ஹவ் நோ விஷ் டு see a good liar man அப்படின்றான். எனக்கு இதுவே போதும், இருக்கிறதுலே இந்த அஃபெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பெருசு, வேற யாரையும் நான் பார்க்கவும் விரும்பலை அப்படின்னு வந்து யார் சொல்றா, மிரண்டா அவர்கள் வந்து சொல்ல, come on young man said Prospero to the prince, you have no power to disobey me அப்படின்னு வந்து சொல்றாங்க. come on young man அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு, உனக்கு வேற வழி இல்லை, நான் சொல்றதை தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு வந்து யார் சொல்றா, ப்ராஸ்பரோ வந்து சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட். Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. So first question, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபெர்டினாண்டை கூட்டிகிட்டு போய் நீ வந்து கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறார், இந்த விறகெல்லாம் வந்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். கிங் சன் நாட் பீங் மச் யூஸ் டு லெபோரியஸ் ஒர்க், மிரண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் ஆல்மோஸ்ட் டையிங் வித் ஃபட்டீக். அப்படின்னா இவன் வந்து ஒரு என்ன அரச பரம்பரையை சேர்ந்தவன், இவனுக்கு வந்து இந்த மாதிரியான கடின உழைப்பு செய்கிற இந்த ஒர்க்ஸ் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லெபோரியஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவருக்கு சக்தி இல்லை. அதை பார்த்தோன்னா அவர் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோன்னே என்ன ஆகுறாருன்னு சொல்கிறாங்கன்னா ஆத்தர் ஃபட்டீக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபட்டீக் அப்படின்னா என்னென்னா, இதோட இது வந்து என்னென்னா ஈஸியாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் டயர்ட். அவர் டக்குன்னு வந்து டயர்ட் ஆகிடுறாரு அப்படின்னு வந்து அதில் வந்து சொல்கிறாரு. அல்லாஸ் Shetsi, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray, rest yourself அப்படின்றாங்க. அதாவது அல்லாஸ் அல்லாஸ் அப்படின்னா ஒரு செகண்ட் அவர் கொதிச்சு, அதாவது என்ன சொல்கிறான்னா அவங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து சொல்கிறாங்க. அவன் ஒர்க் பண்ணுறதை பார்த்தோன்னா அவருக்கு அந்த மிரண்டாக்கு வந்து ரொம்பவே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். அல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இப்போ வந்து அப்பா வந்து அவங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட்டாக அவங்களோட கேவை வந்து ரிமூவ் பண்ணி அதில் ஸ்டடீஸ்க்குன்னு ஒரு சில செல்ஃப்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம். அந்த இடத்துல இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. Oh my dear lady, said Ferdinand, I dare not. I must finish my task before I take my rest அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோடய டாஸ்க்கை முடிச்சாகணும், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. If you will sit down, said Miranda, I will carry your logs the while. But this Ferdinand would by no means agree to. அதாவது உடனே மிரண்டா என்ன சொல்லுது, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நீங்கள் உட்காந்துன்னா நான் உங்களுக்காக அதை தூக்கிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆத்தர் வந்து இங்கே என்ன சொல்கிறான்னா, பட் திஸ் Ferdinand would by no means agree to. கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து Ferdinand வந்து அக்ரி பண்ணவே மாட்டான். ஏன்னா அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் Ferdinandக்கு வந்து இஷ்டம் இல்லை. Prospero, who had enjoyed Ferdinand this task merely as a trial of his love, was not at his books. ஸோ இந்த ட்ரையலில் வந்து அவன் பக்கத்தில் நின்று தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே, அவர் புக்ஸோட வந்து இல்லை, as his daughter supposed, அவங்க டாக்டர் திங்க் பண்ணுற மாதிரி அவங்க போய் படிக்க ஒன்றும் போல, பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தம் இன்விசிபிள் டு ஓவர் ஹியர் வாட் தே செட். ஸோ அங்கிட்ட வந்து சைலண்ட்டாக அங்கிட்ட பின்னாடி ஒளிஞ்சு நின்று இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்தே கேட்டுகிட்டே இருக்கான். Ferdinand inquired her name, which she told, saying it was against his father's express command she did so. அதாவது அவங்க வந்து என்ன பேருன்னு கேட்க, அதுக்கு வந்து மிரண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட பேசுகிறதே வந்து எங்கள் அப்பா வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க கமாண்டை மீறி நான் என்ன பண்ணேன்னா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைட். And then Ferdinand, in a fine long speech, told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மிரண்டாட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, அவன் தான் வந்து நாப்பிள்ஸோட என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த இதுக்கு வந்து அவர் தான் அடுத்த ஹேர், அதாவது பிரின்ஸாக இருந்து அடுத்து வந்து கிங்காக ஆக போகிறாருன்னு. அண்ட் தட் ஷீ ஷுட் பி ஹிஸ் குவீன், நீ வந்து கண்டிப்பாக என்னோட குவீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர் தெம். டக்குன்னு வந்து ப்ராஸ்பரோ நடுவில் வந்து நிறுத்துறாரு அந்த கான்வர்சேஷனை. நிறுத்தி, ஃபியர் நத்திங் மை சைல்ட், ஷெட் ஹி, ஐ ஹாவ் ஓவர் ஹியர்ட் அண்ட் அப்ரூவ் ஆஃப் ஆல் யூ ஹவ் செட்.
அண்ட் ஃபர்டினாண்ட், இஃப் ஐ ஹாவ் டூ சிவியர்லி யூஸ்டு ஐ வில் மேக் யூ ரிச் அமன்ஸ். அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினது நான் கேட்குறேன், நான் ஓவர் ஹியர்னா நான் ஒட்டு கேட்டுட்டேன் அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் அப்ரூவ் ஆஃப் ஆல் யூ ஹாவ் செட், நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே சொல்கிறேன் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ராஸ்பரோ வந்து ஓகே சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், உன்னை இல் ட்ரீட் பண்ணேன், உனக்கு தேவையில்லாத உன்னை பேச்செல்லாம் பேசினேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கிவிங் மை டாட்டர் இன் மேரேஜ் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் யுவர் வெக்ஸேஷன்ஸ் were but trials of your love and you have nobly stood the rest. இந்த வெக்ஸேஷன்ஸ் அப்படின்னா கஷ்டங்கள் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து உன் லவ் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்லைடுக்குள்ளே வந்து போகலாம். அடுத்து பாருங்க, when Prospero left them he called his spirit. அப்போ வந்து ப்ராஸ்பரோ டக்குன்னு வந்து என்ன பண்ணுறான், சரி ஓகேன்னு சொல்லி கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து போனோன்னா இவர் ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பிரிட்டான ஏரியாவில் வந்து கூப்பிடுறாங்க. Who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and king of Naples. உடனே அவரை கூப்பிட்டு ஏரியில் என்ன ஆச்சு அவங்க ரெண்டு பேருக்கும், கிங் ஆஃப் நேபிளுக்கு என்ன ஆச்சு, அதே நேரத்தில் அவரோட பிரதருக்கு அதாவது அவர் பிரதர் ஆண்டோனியோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏரியல் said he had left them almost of their senses with fear. நான் ரொம்ப வந்து அவங்கள வந்து பயப்படுத்தி வச்சிருக்கேன். at the strange things he had caused them to see and hear. அவன் இந்த ஏரியல் வந்து என்ன பண்ணிடுச்சு, சில விஷயங்களை வந்து அவங்க முன்னாடி வந்து விசித்திரமான விஷயங்களை செய்யறதும் சொல்றதும் அவங்களுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பயத்தை வந்து உண்டாக்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. அண்ட் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, when fatigued with wandering about and famished for want of food. அதாவது அவங்க அங்க எங்கன்னு சுத்தி 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 அவங்க வந்து ரொம்ப ஃபட்டிக் ஆயிட்டாங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி famished for want of food, ரொம்பவே கிட்டத்தட்ட அவங்க வந்து ரொம்பவே வந்து வீக் ஆயிட்டாங்க. famished for want of food, he had suddenly set before them a delicious banquet and then just as they were going to eat he appeared visible before them in a shape of an harpy, a ferocious monster. இந்த harpy அப்படின்னா இதை வந்து சில மித்தாலஜிக்கல் என்ன சொல்றாங்கன்னா பாதி வந்து மான்ஸ்டர் பாதி வந்து ஒரு லேடி டைப்ல இருக்கிறது தான் harpy அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ferociousனா ரொம்ப கொடூரமான ஒரு மான்ஸ்டரா வந்து வித் விங்ஸோட அவங்க முன்னாடி போய் நின்று and the feast vanished away. அவங்க பக்கத்தில் அப்பாடா சாப்பாடு இருக்குன்னு சொல்லி வேகமாக வரும்போது நான் இந்த மாதிரி அப்பியர் ஆனோன்னே அவங்க ஒரு செகண்ட் பயந்து என்னைய பார்க்க நான் அப்படியே அந்த ஃபுட்டையும் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதுலேருந்து ஹைட் பண்ணிட்டேன். தென் டு தேர் அட்டர் அமேஸ்மெண்ட் திஸ் சீமிங் ஹார்பி ஸ்போக் டு தெம் ரிமைண்டிங் தெம் ஆஃப் தி க்ரூவல்டி இன் டிரைவிங் ப்ராஸ்பரோ ஃப்ரம் ஹிஸ் டியூக்டம். ஸோ இதில் உங்களுக்கான கேள்வி, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, ப்ராஸ்பரோ வந்து எந்த கிங்டமுக்கு வந்து அவர் வந்து கிங்கா இருந்தாருன்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லீவிங் ஹிம் அண்ட் ஹிஸ் இன்ஃபேண்ட் டாட்டர் டு பெரிஷ் இன் த சீ சேயிங் தட் for this cause these terrors were suffered to afflict them. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 12 வருஷம் முன்னாடி அப்படின்றத நீங்களும் மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 12 years பிஃபோர் அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ 12 years பிஃபோர் நீங்கள் ப்ராஸ்பரோன்னு ஒரு மனுஷன் இருந்தான்ல அவரையும் அவரோட பொண்ணையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள ஏமாத்துனீங்களா, அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்றத வந்து யார் ரிமைண்ட் பண்ணுறா, ஏரியல் வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு லைனுமே முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே என்கேஜ் ஆகிட்டே வாங்க. வீடியோஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் மோர் ஓவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ தட் இட் வில் பி ஆல்சோ மோட்டிவேட்டிங் ஃபார் மீ டு டீச் யூ. ஆனால் முக்கியமாக லைன் பை லைன் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு இது கான்செப்ட் முக்கியம் கிடையாது, நமக்கு இந்த கதையை வந்து படிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமும் கிடையாது. இப்போ படிச்சுட்டு நாளைக்கு அதில் இருக்குன்னு சொல்லிடலாம். பட் அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரீட் பண்ணுறதை விட நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. Okay, the king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. Repentedna அவங்க வந்து அதை வந்து உணர்றாங்க, இதை உணர்ந்துட்டாங்க. யாரு, கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டோனியோ த ஃபால்ஸ் பிரதர். எதுக்காக ஃபால்ஸ் பிரதர், அதாவது ஒரு பிரதர் தான் ஆனால் அவருக்கு வந்து துரோகம் செஞ்சவர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபால்ஸ் பிரதர். தென் பிரிங் தம் ஹியர், ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. ஏரியல் soon returned with the king Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had been so kind. ஸோ அவர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டோனியோ, அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸு, அப்புறமா கோன்சோலோ, இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து அதில் முக்கியமாக கொன்சலோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ வாஸ் ஸோ கைண்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கொன்சலோ அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, புக்ஸையும் கொடுத்து அந்த ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து அவருக்கு வந்து அவர் வந்து அனுப்பி விட்டாங்க. when his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea.
அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணாரு, ஆண்டனி வந்து உங்களை கொல்லணும்னு நினச்சி போய் கடலில் விட்டுட்டு வரும்போது இவர் தான் ஹெல்ப் பண்ணாருன்றதை இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. அதாவது grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த டெரரும் அந்த கிரீஃபுமே வந்து ப்ராஸ்பரோனா யாரு அப்படின்றத வந்துட்டு யோசிக்க வைக்குது. அதுக்கப்புறமா கான்சலோவுக்கும் தெரியுது, ஆண்டோனியோக்கும் தெரிய வருது. அதே நேரத்தில் அடுத்து யாருக்கு தெரிய வருதுன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கும் வந்துட்டு ஆஃப்டர் தட் தான் தெரியும் இது வந்து அந்த அடிப்பட்ட ப்ராஸ்பரோல அப்படின்னு வந்து தெரியுது. ஆண்டோனியோ வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ அண்ட் ட்ரூ repentance implored his brothers forgiveness and Prospero forgave them. அதாவது உடனே வந்து ஆண்டனி அவங்க அண்ணனை பார்த்தோன்னா டக்குன்னு கண் கலங்குறான். வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸோட வந்து அவனை போய் பார்க்க அவன் என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உண்மையாவே அவன் என்ன பண்ணானா ஃபீல் பண்ணி வந்து அவனோட சாரியை கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்க உடனே ப்ராஸ்பரோ என்ன பண்றான், நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி he forgave them. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples. உடனே என்ன சொல்றாரு, கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட வந்து எனக்கு வந்து என்னோட கிங்டம் வேணும் அப்படின்றத எப்படி ரிலேட் பண்றானா, he said to the king of Naples, I have a gift in store for you. நான் உனக்குன்னு ஒரு gift, ரொம்ப முக்கியமான gift வச்சிருக்கேன்னு சொல்லி and opening a door showed him his son Ferdinand and playing chess with Miranda. டக்குன்னு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அங்க வந்து ஃபெர்டினாண்டோ அண்ட் மிரண்டா ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ இது வரைக்கும் இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது, nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting. அதாவது அப்படியே டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து ஃபெர்னாண்டோவை வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு செகண்ட் அவர் வந்து இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருந்தார், தான் பையன் வந்து இறந்துட்டே நினச்சிட்டு இருக்காரு. நினச்சிட்டு டக்குன்னு பார்த்தோன்னே என்ன ஆகுது, அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். மீட்டிங் ஃபார் தே ஈச் தாட் த அதர் ட்ரவுண்ட் இன் தி ஸ்டார்ம். ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இறந்துட்டோம்னு நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேர் இருக்க, அவங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர். த கிங் ஆஃப் நேபிள்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் as much astonished, அப்படியே வியக்கிறாரு at the beauty and the excellent graces of the young Miranda. ஸோ அவரோட அவர் அப்படியே மிரண்டாவை பார்க்கும்போது அவங்களோட அழகும் வந்து சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட கிரேசஸ், அவங்களோட கேரக்டர், அவங்களோட அந்த பண்பு அதுவுமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல, as a son had been. Who is this maid, said he. She is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. அப்படின்னு வந்து யார் சொல்றா, who is the maid, said he. Who is the maid அப்படின்னு சொல்ல, I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady and Ferdinand. இதை வந்து யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கேட்டுக்கோங்க. she is the daughter to this Prospero அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்னது, அந்த ப்ராஸ்பரோட இவங்க வந்து பொண்ணு, இவங்க வந்து யாரா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மிலனோட டியூக்கா இருந்தாங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய லைனை சொன்னது யாருன்னா, ஃபெர்டினாண்டோ வந்து என்ன பண்றாரு, அவரோட அப்பாவான கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட வந்து இதை வந்து சொல்றாரு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபெர்டினாண்ட் வந்துட்டு கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. இப்படியே கதை ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கனாலே அதில் ஒரு ஸ்ட்ரீம் லைண்டா தெரியும். நீங்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டே வாங்க. No more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they so happily have ended. No more of that. அப்படியே டக்குன்னு வந்து ப்ராஸ்பரோ என்ன பண்றாருன்னா, நிறுத்துங்க, இதுக்கு மேல இதை பத்தி நம்ம பேச வேணாம், இதுக்கு மேல நம்ம ஆல்ரெடி நடந்த அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயத்தை நோக்கி போலாம். And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் பிரதரையும் கட்டி பிடிச்சி, விடுப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். Prospero now told them that their ship was safe in the harbor and the sailors all on board her. அதாவது உடனே ப்ராஸ்பரோ அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவங்க ஷிப்பும் வந்து நல்ல சேஃபா தான் இருக்கு, அதே நேரத்தில் அதுல இருந்த சோல்ஜர்ஸோ இல்ல பீப்புளும் வந்து சேஃபா தான் இருக்காங்க. and that he and her daughter would accompany them home the next morning. அது மட்டும் இல்லாம அடுத்து நானும் என் பொண்ணுமே வந்து அவங்க கூட வரோம் அடுத்த மார்னிங் அப்படின்றாங்க. Before Prospero left the island, he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. Prospero அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஏரியலை ரிலீஸ்
பண்ணிட்டான், நீ வந்து நிம்மதியாகவே இனிமேல் உன் இஷ்டம் போல் இருன்னு சொல்லி நீ வந்து இனிமேல் என் கமாண்டுக்கு நீ கட்டுப்பட வேணான்னு சொல்லி அனுப்பி அந்த லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து கடைசியாக வந்து ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கதையை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர். எல்லாருக்குமே தெரியும். நம்ம எடுத்தோடனே 1 மார்க்ஸ் போயிடலாம். 1564 to 1616 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஸ் born in Stratford upon Avon, England. 1 He was an English poet, playwright and actor. He is widely regarded as both great writer in the English language and as well as the world's preeminent dramatist. ஸோ இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. His surviving body of work includes 37 plays, 154 sonnets and 2 narrative poems, the majority of which he penned between 1589 to 1630. ஸோ 1, 2, 3 இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து the play The Tempest was written between 1610 and 1611. அது வந்து நெக்ஸ்ட் 1 மார்க். ஸோ டெம்பஸ்ட் எப்போ எழுதியிருந்தாங்க, 1610லேருந்து 1611. ஓகே, நெக்ஸ்ட் many critics and historians believe in to me one of the last plays of William Shakespeare. It is considered to be one of Shakespeare's well written plays. இதெல்லாம் வந்து நமக்கு ஓகே. இந்த இது வருது பாருங்க. The Tempest was based on an actual wreck of a ship called Sea Venture of Bermuda. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். Sea Venture of Bermuda that was headed to Virginia. அது எங்க போயிட்டு இருந்துச்சு, வெர்ஜினியாக்கு போயிட்டு இருக்கு. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. ஓகே, நெக்ஸ்ட் வேகமா முடிப்போம், வீடியோ லென்த் ஆகிட்டே போகுது. Tormenting, making someone suffer or worry a lot. ஒருத்தவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதோ இல்லை வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது, ரொம்பவே வந்து கஷ்டத்தில் ஆழ்த்துறதோ வந்து டார்மெண்டிங்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ட்ரெட்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. டியூக்னா என்னது, வெரி ஹை சோஷியல் ரேங்க் இன் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். கிங்கை கூட என்னன்னு சொல்லுவாங்க, டியூக்னு சொல்லுவாங்க. டிப்ரைவ்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறதுனா அவர்கிட்ட இருந்து அதை வாங்குறது தான் டிப்ரைவ், பறிமுதல் பண்ணுறது. ஃபேட்டிக், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் பார்த்தாச்சு. வெக்ஸேஷன், வரி ஆர் ஆங்கர் பார்த்தாச்சு. ஃபமிஷ்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கர். ஓகே, ஒரோஷியஸ், வெரி ஈகர் ஃபார் சம்திங் அப்படின்னு வந்து அர்த்தம். ஒரேஷியஸ். ரிப்பண்ட் அப்படின்னா டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹவ் டன். அதாவது அதை தான் என்ன சொல்லியிருந்தோம், ரிப்பண்ட் அப்படின்னா அது வந்து வேறு எதுவும் கிடையாது, மன்னிப்பு கேட்குறதுக்கு ஈக்குவல். ஓகே, இதெல்லாம் நீங்களே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட், சொல்லுங்க பார்ப்போம். ஏரியல். டேஷ் ரைஸ்ட் அ டெட் ஃபுல் ஸ்டார்ம். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி இப்படி 1 அப்படின்னு போட்டு ஆன்சர் போடுங்க. 2, 3, 4 அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எங்கேஜாக இருங்க. ஸோ தட் நம்ம வந்து டோட்டல் சிலபஸையும் வந்து இங்கே வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹூ ஆர் த இன்ஹபிட்டன்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓகே. நெக்ஸ்ட் இதோட முடியுது லெசன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற லெசனில் இருந்துட்டு கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் 2 கேள்வி வரும். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக் பிளேஸ் அண்ட் அதே நேரத்தில் வந்துட்டு இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த லெசனை வந்து என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, எந்தெந்த சென்டென்சஸ் எந்தெந்த டைலாக்ஸ் யார் சொல்லியிருக்காங்கன்னு எழுதுங்க. ஏன்னா 100 மார்க்குன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 100க்கு 100 வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஎஸ் பக்கம் போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அப்போ நீங்கள் ஜிஎஸ்ல என்னதான் நீங்கள் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட், உங்கள் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். நம்ம இந்த வாட்டி கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போராடுவீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.